Guys, welcome to this channel. 12th standard and this video is for you. So 12th standard English unit 1ல இருக்கிற ப்ரோஸ் தான் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வரோனா. அண்ட் இந்த ப்ரோஸ் எதை பற்றி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யார் இதோடைய ஆத்தர், அதை எழுதினவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜே க்ரோனின். இங்கே ஏஜே க்ரோனின் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பசங்களை பற்றி எதனால் எதனால் அவர் சந்தித்ததுலேருந்து அவர்கள்ட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த கதை மூலயமா அவர் வெளிப்படுத்துகிறாரு, அவர் நம்மள்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ டூ ஜென்டில்மேன் ஆஃப் வரோனா ஏஜே க்ரோனின் எழுதியது. நம்மளோட வாழ்க்கை நிறைய ஏற்றங்களும் இருக்கலாம், இறக்கங்களும் இருக்கலாம். அதே நேரம் சில சந்தோஷமான ஆச்சரியங்களும் இருக்கலாம், அதே நேரம் அதிர்வுகளும் இருக்கலாம். இப்படி இந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேருந்தும் நம்ம ஒரு பாடத்தை கற்றுட்ருப்போம். அந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அது உங்களோட சேலஞ்சஸ் என்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு குவாலிட்டி உங்களை இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண வச்சுது, அதுலேருந்து வெளிவர உங்களுக்கு உதவுனுச்சு அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணிக்கலாம் வார்ம் அப்பில். ஸோ ஹியர் இஸ் அ ஸ்டோரி. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படிப்பட்டது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரீஃப் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், devotion, sacrifice, sincerity and maturity displayed by two little boys in their action to save the life of their sister who suffers from the tuberculosis of spine. Read the story to find out how their action give a new hope for humanity. அதாவது இந்த கதை எதை பற்றி இருக்குது அப்படின்னா, அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, அந்த பசங்களுடைய மெச்சூரிட்டி. அந்த பசங்கன்னு சொல்கிறது என்ன தெரியுமா, 2 பசங்க அவங்களுடைய சிஸ்டருடைய லைஃப்பை காப்பாற்றுறாங்க. அவள் எதனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா அப்படின்னா, டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படிங்கிற நோயில் அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி அவங்களுடைய நடத்தை எப்படி ஒரு புது நம்பிக்கையை இந்த மனித நேயத்துக்கு கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஆஸ் வி ட்ரூ through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. நாங்கள் ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்துலேருந்து நாங்கள் வரும்பொழுது 2 பசங்க எங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்கே அந்த அவுட்ஸ்ட்ரிக் அப்படின்னா புறநகர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அந்த எல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரோனாவோட எல்லையில் தே ஆர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். அவங்க காட்டு ஸ்ட்ராபெரிஸை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா விற்றுட்டு இருந்தாங்க. டோன்ட் பை வாண்ட் லூகி அவர் காஷியஸ் டிரைவர். எச்சரிக்கிறாரு டிரைவர், லூகி அப்படிங்கிற டிரைவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டோன்ட் பை, வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட்ஸ் இன் வெரோனா பிசைட் தீஸ் பாய்ஸ். இந்த பாய்ஸை தாண்டி நிறைய இதை விட நல்ல பழங்கள்லாம் ஊருக்குள்ளே கிடைக்கும், வெரோனாவில் கிடைக்கும் அப்படின்ட்டு அவரே எச்சரிக்கிறாரு. அதுதான் வாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஸோ he shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. shabby appearance அப்படின்னா ஒரு அலட்சியமான தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அலட்சியமான தோற்றம் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நீட்டாக ஃபார்மலாக இருப்போம். பட் அவங்க நிறைய ஒர்க் பார்த்துட்ருக்கிறனால ஒரு துணி, ஏதோ நம்மளுக்கு கிடைச்ச துணி, அந்த மாதிரி அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேண்டாம் சார் வேண்டான்னு அசைக்கிறாரு. தன்னுடைய தோள்பட்டியை ஒரு சாய்ச்சி அசைக்கிறாரு. அதுதான் ஸ்ட்ரக்டுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். ரேஸ்ட் இஸ் ஒன் சோல்ஜர் அப்படின்ட்டு ஷோல்டரை அசைச்சு கன்வே அப்படின்னா புரிய வைக்கிறாரு. டிஸ்அப்ரூவல் ஆஃப் தியர் ஷாபி அப்பியரன்ஸ், அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து. ஒன் பாய் ஹேட் வான் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். ஒரு பையன் வான் ஜெர்சியும் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸை போட்டிருக்கிறான். த அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அப்படின்னா அவன் மெல்லிஸாக ஒல்லியாக இருக்கிறான். அவனுடைய அந்த ஆர்மி டியூனிக் இருக்குல்ல, டியூனிக் அப்படின்னா அந்த ஜெர்சி சட்டை மாதிரி தான், அது மடக்கி தொலைன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேசிங் அட் 2 லிட்டில் ஃபிகர்ஸ், அவங்க 2 பேருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு பார்க்க அப்படின்னா, ப்ரௌன் ஸ்கின் அவங்களுக்கு இருந்துச்சு. டேங்கிள்டு ஹேர், டேங்கிள்டு அப்படின்னா சிக்கலான அப்படின்னு சொல்லலாம், சிக்கலான முடி. அண்ட் டார்க் ஏர்னஸ்ட் ஐ, அவங்களுடைய கண் தீவிரமான தெரிஞ்சு. ஏர்னஸ்ட் அப்படின்னா தீவிரமாக, ஏதோ ஒரு விஷயத்தை தீவிரமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கண் இருட்டடைஞ்சு இருக்குது, காணப்படுது. வி ஃபெல்ட் அவர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். இருந்தும் அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு
எப்போமோ பார்த்தானாலும் அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. யாருக்கும் ஆத்தருக்கும் அந்த பசங்களுக்கும். மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ். கம்பேனியன் அப்படின்னா அவர் கூட வந்தவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா பாய்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. டிஸ்கவர்னா கண்டுபிடிக்கிறது. தேவர் பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ் தான் அப்படிங்கிறவர் அவங்கள்ட்ட பேசி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நிக்கோலா அப்படிங்கிறவன் எல்டர்னா பெரிய பையன். வாஸ் 13, அவனுடைய ஏஜ் 13. ஜக்கோபோ அப்படிங்கிறது பேர்லி கம் டு தி டோர் ஹேண்டில் அப்படின்னா அந்த டோர், அந்த காரில் தானே அவங்க இருந்து பேசுகிறாங்க. அந்த காரில் அந்த கைப்பிடிக்கிட்ட நின்னவன் யார் அப்படின்னா ஜக்கோபோ. அவனோட வயசு கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. வி பாட் தியர் பிக்கஸ்ட் பேஸ்கெட், அவங்கள்ட்ட இருந்து பெரிய பேஸ்கெட் நாங்கள் வாங்கினோம். அண்ட் தென் செட் ஆஃப் டுவர்ட் டவுன், நாங்கள் டவுனுக்கு போயிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த பாட்டில் அடுத்த கதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான கதை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.